ஆண்டி இந்தாங்க பாட்டி. தர்ஷன் என்னது இது? வீட்டுல குடுறா. இந்தாங்க புடிங்க. என்னடி இது? இது அப்பாக்காக நானே ரெடி பண்ண காணவில்லை போஸ்டர். இது உங்க அப்பாவா? ஆமா. பேர் அப்பா, நிறம் என்னை விட கம்மியா, அடையாளம் எங்க அப்பா மாதிரியே இருப்பாரு. காணாமல் போனதினும் காணாமல் போன அன்னைக்கு. ஏரியா எங்க ஏரியா, பின் குறிப்பு கண்டுபிடிச்ச அம்மா கிட்ட சொல்லுங்க, தக்க சன்மானம் கொடு. 1 வீக்கா டாடியை காணும், அதனால தான் நானே போஸ்டர் ரெடி பண்ணிட்டேன். ஏய், அப்பா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்கல்ல, நாளைக்கு வந்துருவாங்கம்மா. நீங்க டெய்லி இதான் சொல்றீங்க, அதனால தான் நானே போஸ்டர் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு டாடியை கண்டுபிடிக்க சொல்லிட்டேன். ஏய், இந்த ஊர்ல இல்லாதவரை எப்படி இங்க இருக்கவங்களா கண்டுபிடிப்பாங்க? என்ன இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடலாமா இல்ல சிபில கொடுத்துடலாமா? ஆ, நீ என்ன நாய் மாதிரி கத்த வைக்கிறதுக்கு ஒண்ணுதான் பிடிச்சி கொடுக்கணும். மம்மி, டாக்ஸுக்கெல்லாம் போலீஸ் இல்ல, ப்ளூ கிராஸ் தான். அடி, முழு ஊரடங்கு நாளை முதல் அமலுக்கு வர இருப்பதன் காரணமாக பேருந்து நிலையங்களில் உன் போஸ்டருக்கு வேலை வந்துரும் போல இருக்குடி பண்றாங்க. ஏய், ஏய், நியூஸ் பாத்தியா? பார்த்தேன். நீ வேற வீட்ல இல்லையே. என் மேல அவ்வளோ பாசமா உனக்கு? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ரேஷன் கடையில வேற 2000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யார் போய் அதை வாங்குவா? வீட்ல வேற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஒண்ணுமே இல்லப்பா. அடி பாவி, நான் கூட இங்க மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். அங்க வந்தாதான் மாட்டிருப்பேன். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. கேவலமா சமாளிக்காத. டாடி எங்க இருக்கீங்க? எப்ப வருவீங்க? கொரோனா போனதும் வந்துருவோமா? கொரோனா போறதுக்குள்ள கொரோனாவால நிறைய பேர் போயிடுவாங்க போல இருக்கே. ஆழியா, அப்பெல்லாம் பேசக்கூடாது. ப்ரிகாஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். சரியா? சரி, அப்பாவுக்கு வேலை இருக்கு, நீ அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. சரியா? ஓகே டாடி, நான் நல்லா கிட்டியா? பார்த்துப்பேன். ஏய், எப்படி இருக்கீங்க? நொந்து போயிருக்கேன்பா. ஏன், என்னாச்சு? அதுவா, மா, பிரேக்ஃபாஸ்ட்க்கு இடியாப்பம் சிக்கன் குழம்பு. மா, லஞ்சுக்கு பிரியாணி செய்யுமா, மட்டன் பிரியாணி. மா, ஈவினிங் வடை. மா, நைட்டு முட்டை தோசை. மா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிக்கன் பக்கோடாமா. மா, நைட்டுக்கு ஆலு பரோட்டா. இவ்வளோ நீ செஞ்சியா? பா, ஆமா. காலையில இட்லிக்கு ஒரு சாம்பார் செஞ்சு, மத்தியானம் சாப்பாடுக்கும் அதே கொடுத்து, நைட்டு தோசைக்கும் அதே ஊத்துறாங்கப்பா. ஏம்மா? நீங்க தான் ப்ரொவிஷன் வாங்கியே. சரி சரி, போதும் போதும். ஆ, இவ மட்டும் என்ன பண்ண தெரியுமா? குளிக்க சொன்னா வரவே மாட்றா, பயங்கரமா சேட்டை பண்றா. ஃபர்ஸ்ட் மம்மி குளிச்சா தான் நல்லாச்சுன்னு கேளுங்க. நீ வாய மூடு. மம்மி மேல வர ஸ்மெல்லுக்கு மூக்க தான் மூணும்.